Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த 1.5 ரோல் அதாவது 1.5 ரோல் குள்ள தான் ஆகும். நீங்க எடுக்கிற ஒயரை பொறுத்து உங்களுக்கு வந்து 1.5 ரோல் ஆகலாம், 1.5 ரோல் ஆகலாம். ஆனா ஒரு ரோலுக்கு கொஞ்சம் அதிகம் தான் வந்து இது தேவைப்படும். சரிங்களா? நான் வந்து ஒரு மெல்லிசான ஒயர் தான் எடுத்திருக்கேன். சோ எனக்கு வந்து ஒரு 1.5 ரோல் அவ்வளவுதான் வந்து தேவைப்பட்டுச்சு. நான் எடுத்திருந்த ஒயர் பாருங்க. இந்த அளவு தான் இருக்கு. சரிங்களா? சேம் கலர்ல ரெண்டு ரோல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த பாஸ்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வந்து ஒயர் இருக்கும். இதுக்கு பாத்தீங்க அப்படினா 6 அடியில 18 ஒயர் நான் கட் பண்ணிக்கிட்டேன். பேஸ் வந்து 9 லைன் நான் போட்டிருக்கேன். ஹைட்ல வந்து டோட்டலாவே வந்து 20 லைன் வந்திருக்கு. பாஸ்கெட்க்கு வந்து நான் ஹேண்டில பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸ் டாட் ஹேண்டில் வந்து நான் போட்டிருக்கேன். ஹேண்டிலும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே போட்டுறலாம். உள்ளுக்குள்ள வந்து ஒயர்லாம் கிடையாது. அதனால வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆனா ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ஏன்னா பாக்ஸ் நாட் இல்லைங்களா? ஸோ வந்து ஸ்ட்ராங்கான ஹேண்டில். பட் சீக்கிரமும் நீங்க ஃபினிஷ் பண்ணிடலாம். உள்ளுக்குள்ள பாருங்க இந்த அளவு வந்து நமக்கு இடம் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு லஞ்ச் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பூஜை பேஸ்கெட் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்கறதுக்கு வந்து டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால ஹேண்டிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 12 அடியில் 2 ஒயர் எடுத்தேன். ரெண்டுமே சேம் கலர் எடுத்து நான் இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த பேஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு சிவன்கன் பேஸ்கெட் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப ஈஸியாகவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். சிவன்கன் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது இல்லைங்களா? இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஒயர் கட் பண்ணிட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பேஸ்கெட் வந்து போடுறது ரொம்ப ஈஸி தான். நான் இதுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஏணிப்படி முடிச்சும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மல் நாட்டு, ஒரு நாட்டு நார்மல் நாட்டு, ஒரு நாட்டு வந்து சிவன்கனில் வரும். ஸோ ஏணிப்படி முடிச்சு வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நாட்டில் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து சிவன்கண்ணுக்கு ஏணிப்படி முடிச்சு போடணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த பேஸ்கெட்டில் நம்ம போடுற நார்மல் நாட்டிலே தான் வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு வரும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இது ஒரு சின்ன லஞ்ச் பேஸ்கெட்டாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி நல்லா அழகாகவே இருக்கும். இது வந்து நம்ம எப்போதும் போல் சொருகாமல் ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி சொருகும். அது மாதிரி சொருகாமல் நான் வந்து அடுத்த லைன்லேயே சொருகியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இப்படி குமிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக தெரியும். பட் நான் இந்த மாதிரி சொருகிருக்கிறதுனால இது இப்படி வந்து கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்குது. இது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் மாதிரி இருக்குங்கிறதுக்காக நான் வந்து பின்னினேன். உங்களுக்கு வந்து எனக்கு இல்லை, எனக்கு வேணாம், எனக்கு வந்து ஒரு லஞ்ச் பேஸ்கெட் மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கிட்டு சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பனாகவே நல்லா தெரியும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த பேஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.